ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸ்ப்ளோர் வித் கீர்த்து. இன்றைக்கி நம்ம நேச்சுரலான மருதாணி இலையை வச்சு 1 ஹவர்க்குள்ளேயே எப்படி நம்ம கையை வந்து செவக்க வைக்கிறது அப்படிங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் நான் நிறையா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். ஸோ எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலாம், எந்த மெத்தட் ஃபாலோ பண்ணக்கூடாது, எது ஒர்க் அவுட் ஆகும், எது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிற ஒரு சில டிப்ஸ் எல்லாமே இதுக்குள்ளே சொல்லியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி பக்கத்துலேயே ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் டேப் பண்ணிங்க அப்படின்னா அதில் 3 ஆப்ஷன் கேட்கும். அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் நான் எப்பப்பெல்லாம் வீடியோஸ் போடுறனோ அப்பப்பெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மருதாணி இலையை பிரிச்சுக்கலாம் செடியிலேருந்து. மோஸ்ட்லி நேச்சுரலான மருதாணி இலை யூஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நம்ம கடையில் வாங்குகிற கோன்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், போடுறதுக்கு அதை விட சூப்பராக இருக்கும். பட் அதில் நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சில பேருக்கு ஒத்துக்கும், ஒரு சில பேருக்கு ஒத்துக்காது. அண்ட் இன்னொன்று இப்போ சம்மர் சீசன் நடந்துகிட்ருக்கு. ஸோ மருதாணி இலை யூஸ் பண்ணால் உங்களுக்கு பாடியில் இருக்க ஹீட் கம்மியாகும். இது மட்டும் இல்லாமல் மருதாணி இலை யூஸ் பண்ணுறதுனால நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ நேச்சுரலான இலை யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் மொத்தமாகவே இவ்வளோ இலை தான் பறிச்சிட்டு வந்திருக்கேன், என்னோடய 2 கைக்கும் சேர்த்து. இதிலேருந்து நான் ஒரே ஒரு இலை மட்டும் எடுத்துக்கிறேன். இது சும்மா டிசைனுக்காக தான். நீங்கள் உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி எந்தெந்த ஷேப்ஸில் வேணுமோ அந்தந்த ஷேப்ஸில் கட் பண்ணிக்கலாம், இல்லை இப்படியே வச்சு உங்களால் எந்த அளவுக்கு டிசைன் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இது கூடயே ஒரு பஞ்சிங் மிஷின் எடுத்துக்கிட்டு இதை ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஹோல்ட் பண்ணியாச்சு. செம்மையாச்சுல ஹோல்ட் பண்ணது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் உங்களுக்கு ஒரு ஸ்லோ மோஷனில் காமிச்சேன். சரி, ஓகே, இப்போ ஹோல்ட் பண்ணியாச்சு. இதை நம்ம அந்த பூக்கு நடுவில் வைக்க போகிறோம். உங்களுக்கு தேவைன்னா இதை பண்ணிக்கோங்க, இல்லை ரொம்ப வெட்டியான வேலை அப்படின்னா நீங்கள் இதை விட்டுறலாம். ஸோ நம்மளோட அந்த ரவுண்ட் ஷேப் ரெடி ஆகிடுச்சு. அந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் உங்களால் எத்தனை முடியுமோ அத்தனை கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு லீவ்ஸ் எல்லாம் தனித்தனியாக பிச்சு எடுத்துக்கிறேன் நான். நம்ம இந்த வீடியோவில் மொத்தம் 2 மெத்தட் ட்ரை பண்ணியிருக்கோம். அதில் ஒன்று இந்த விட்டமின் இ கேப்சூல் வச்சு. இப்போது ஃபஸ்ட்டு மெத்தட் நான் தைலம் வச்சு பண்ண போகிறேன். செகண்ட் மெத்தட் விட்டமின் இ கேப்சூல் வச்சு பண்ணுறேன். நான் இன்றைக்கி ஆக்ஸ் பிராண்ட் தைலம் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு உங்கள் ஹேண்டை வாஷ் பண்ணிக்கோங்க. ஹேண்ட்ஸை நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க. க்ளீனாக இருக்க ஹேண்ட்ஸில் இந்த மாதிரி ஃபுல்லாக எங்கெங்கெல்லாம் நீங்கள் இந்த இலையை வைக்க போகிறீங்களோ அந்தந்த இடத்துல இந்த தைலத்தை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே பஞ்ச் பண்ணி வச்சோம் இல்லையா, அந்த ரவுண்டை நான் நடுவில் வச்சு அதை சுற்றி இந்த இலையை வைக்க போகிறேன். ஸோ தட் இது ஒரு பூ மாதிரியான ஒரு ஷேப்பில் வரும்னு நான் நம்புகிறேன். நம்ம அவுட்கம் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இதில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு டிஸ்கம்ஃபர்ட் என்ன அப்படின்னா, இது சரியாக ஒட்ட மாட்டேன்ருச்சு. ஸோ நான் கொஞ்சம் திணறினேன் இதை ஒட்ட வைக்கிறதுக்கு. அது உங்களுக்கு வீடியோவில் பார்த்தா தெரியுதான்னு எனக்கு தெரியல. பட் ஓகே, நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ மேலேயும் கொஞ்சோண்டு தைலம் ஊற்றி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன் நான். நெக்ஸ்ட்டு ஃபிங்கர்ஸில் அதே மாதிரி என்னோடய ஃபிங்கர்ஸ்லேயும் அதே மாதிரி தைலத்தை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி ஏதோ ஒரு டிசைன் போட்டுக்கிறேன். இந்த டிசைன் உங்களோட சாய்ஸ் தான், உங்களோட க்ரியேட்டிவிட்டி பொறுத்து இருக்குது. பட் மெத்தட் மட்டும் நான் சொல்கிறேன். ஸோ இப்போ குவாரண்டைன் டைம் போயிட்டுருக்கு. எல்லாருக்கும் ரொம்ப போர் அடிக்கும்னு நினைக்கிறேன் நான். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதனால தான் நான் இந்த மாதிரி இருக்க வெட்டி வேலையெல்லாம் உட்காந்து செஞ்சிகிட்ருக்கேன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு டிசைன் போட்டேன், அதுக்கப்புறமா
அதுக்கு மேலேயே ஒரு டிசைன் போட்டுட்ருக்கேன். 2 டிசைனுமே எனக்கு இன்னமும் நல்லா இருக்குன்னு தோணலை. பட் பரவாயில்ல, இதோட அவுட்கம் வந்து நல்லா வந்தால் போதும் நமக்கு. டிசைன் வந்து உங்களோட க்ரியேட்டிவிட்டி, என்னோடய க்ரியேட்டிவிட்டி ரொம்ப கேவலமாக இருக்குது. இட்ஸ் ஓகே. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஜஸ்ட் 1 hour தான் ஆகும் இது பண்ணுறதுக்கு ஃபுல்லாக. அண்ட் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு பண்ணுங்கள். இதோட அவுட்கம் எப்படி வரும் அப்படிங்கிறது எனக்கு இப்போதைக்கு தெரியல. ஸோ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுங்கள். நல்லா வந்துச்சுன்னா மட்டும், வீடியோவில் நல்லா வந்துச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஏதோ ஒரு டிசைன் ட்ரை பண்ணி ஏதோ ஒரு டிசைன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். பட் ரொம்ப கேவலமாக இருக்குது. இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தீங்க, இந்த டிசைனில் நீங்கள் ட்ரை பண்ணாதீங்க, நல்லா இல்லை, நாட் ரெக்கமெண்டபிள் இந்த டிசைன்ஸ்லாம். ஸோ ஆஃப்டர் 1 hour வந்து உங்கள் கை இப்படி தான் இருக்கும். நல்லா அந்த தைலத்தில் வந்து அந்த இலை நல்லா ஊறி போயிருக்கு. அண்டு இது வந்து சக்ஸஸ்ன்னு தான் நினைக்கிறேன். வெளியேருந்து பார்த்தாலே கலர் நல்லா பிடிச்சிருக்க தெரியுது. ஸோ வெரி குட், சூப்பர், செம்மையாக பிடிச்சிருக்கு. இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் எடுத்து பார்த்துடலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இந்த இலையை பார்த்தீங்கனாலே தெரியும் உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த இலை வந்து தைலத்தில் ஊறி இருக்குது அப்படின்ட்டு. 1 hour வந்து இந்த கலர் வந்தது வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதை வந்து ட்ரை பண்ணுறேன். ஸோ 1 hour வந்து இந்த கலர் வந்தது எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. ஸோ இதை நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம், நம்பி ட்ரை பண்ணலாம். ஸோ கடைசியில் அவுட்கம் இப்படி தான் வந்துச்சு. டிசைன் கேவலமாக இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பட் கலர் நல்லா பிடிச்சிருக்கு. நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் சக்ஸஸ். இப்போ நம்ம செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் போயிடலாம். அண்ட் இன்னொரு டிப்பும் சொல்ல மறந்துட்டேன். எப்பயுமே மருதாணி வந்து எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணவே பண்ணாதீங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணாமல் இந்த மாதிரி ஏதோ ஒரு பிராண்டோட கோகோனட் ஆயிலை வந்து ஒரு 2லேருந்து 3 ட்ராப் போட்டு எந்தெந்த இடத்துலலாம் உங்களுக்கு வந்து இந்த கலர் நல்லா பிடிச்சிருக்கோ அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபுல்லாக தடவி விட்டுருங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணாதீங்க. ஒரு 1/2 hour ஹேண்ட் வாஷ் பண்ணாதீங்க. ஸோ இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் முடிஞ்சிடுச்சு. நம்ம செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு போயிடலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து விட்டமின் இ கேப்சியூல் வச்சு தான். இந்த நான் இன்றைக்கி ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சியூல் தான் எடுத்திருக்கேன். இந்த விட்டமின் இ கேப்சியூலை கட் பண்ணி உள்ளே இருக்க ஜெல்லை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி தைலம் தேய்ச்சோம் இல்லையா கை ஃபுல்லாக, அதே மாதிரி இந்த விட்டமின் இ கேப்சியூலுக்குள்ளே இருக்க ஜெல்லை வந்து நீங்கள் எங்கெங்கெல்லாம் அந்த மருதாணி இலை வைக்க போகிறீங்களோ அந்தந்த இடத்துல மட்டும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா அதே டிசைன் தான் போட போகிறேன் நான். அதே மாதிரி நடுவில் அந்த ரவுண்ட் வச்சுட்டு சுற்றி வந்து இந்த மாதிரி இலை வச்சு ஒரு ஃப்ளவர் மாதிரி ஒரு டிசைன் போடுறேன். நம்மளோட ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது அந்த தைலம் போட்டப்போ நான் சொல்லியிருந்தேன் இதிலேருந்து ஒரு டிஸ்கம்ஃபர்ட் என்ன அப்படின்னா சரியாக ஒட்ட மாட்டேங்குது அப்படின்ட்டு. பட் இதில் வந்து அந்த மாதிரி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் இல்லவே இல்லை. சூப்பராக ஒட்டுச்சு. நல்லா அப்படி வச்ச உடனே வந்து நல்லா ஒட்டிக்குச்சு கையோட. ஸோ இது மட்டும் வந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. டிசைன் கூட பாருங்கள், எனக்கு வந்து போன தடவை நல்லா வரல, இந்த தடவை நல்லா வந்திருக்கு. இதுலேயும் அதே மாதிரி என்னோடய ஃபிங்கர்ஸ் அண்டு கீழே உள்ளங்கை கீழே வந்து நான் கொஞ்சம் டிசைன்ஸ் போட்டுக்கிறேன். போன தடவை வந்து ஏதோ ஒரு கேவலமான ஒரு டிசைன் போட்டிருந்தேன். இந்த தடவை வந்து அதை விட்டுட்டு ஒரு குட்டி பூ வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரியான ஒரு டிசைன் போட்டுக்கிறேன் நான். இதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இந்த டிசைனும் நீங்கள் ட்ரை பண்ணுறதுனா ட்ரை பண்ணலாம். இந்த டிசைன் மட்டும் சொல்கிறேன். இதையும் வந்து நம்ம ஒரு 1 hour அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்க்கலாம். ஸோ 1 hour கழித்து இப்படி தான் இருந்துச்சு. நீங்கள் வந்து தைலம் போட்டிருந்தப்போ பார்த்துருந்தீங்கன்னா நல்லா ஊறி போயிருக்கும் அந்த இலை. பட் இதில் வந்து ஊறவே இல்லை, சுத்தமாக ஊறவே இல்லை அந்த இலை. ஏன்னு தெரியல.
அண்ட் இது எடுத்து பார்த்த உடனேவும் சுத்தம் கலரே வரல, சுத்தமாக ஒரு ட்ராப் கூட கலரே வரல என்னோடய ஃபிங்கர்ஸ்லலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இப்போ வந்து நம்ம நடுவில் இருக்க இந்த இலையை எடுத்து பார்த்துடலாம். இதுலேயும் ஒன்றும் வரல. அண்ட் இதில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக கலர் பிடிச்சிருக்கு. அது உங்களுக்கு தெரியுதான்னு எனக்கு தெரியல கேமராவில். லைட்டாக ரொம்ப லைட்டாக கலர் பிடிச்சிருக்கு. ஸோ இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஃபெயிலியர். பட் இதில் தான் நான் ரொம்ப டிசைன் கொஞ்சம் பார்க்குற மாதிரி போட்டிருந்தேன். இதோட அவுட்கம் மட்டும் வந்துருந்துச்சு அப்படின்னா சூப்பராக இருந்திருக்கும். எல்லாமே ஃபெயிலியர். இட்ஸ் ஓகே. இது நம்ம செய்யக்கூடாது அப்படின்றத நம்ம கற்றுக்கிட்டோம். ஸோ நீங்கள் செய்யாதீங்க. ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.